நான் டாக்டர் ஏஞ்சலன். இன்னைக்கு டீனேஜர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிவியராக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துட்டு முகப்பரு இல்லைன்னா நம்ம பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனே வந்துட்டு டவுன் பண்ணுற அளவுக்கு இந்த பிம்பிள் இஷ்யூ இருக்குது. பிகாஸ் அது வந்து ஒரு பியூட்டி கான்ஷியஸ் பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. பிம்பிள்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேஸில் இப்போ பிம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் இல்லைன்னா நம்ம ஷோல்டர் ரீஜனில் எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது. இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்துட்டு சரௌண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து என்ன செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபம் அல்லனா ஆயில் வந்துட்டு செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த வந்து செபம் இந்த ஆயில் வந்து பொதுவாகவே நம்ம ஃபேஸ்க்கு இல்லைன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு என்ன ஒரு குட்னஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்துட்டு ஓவர் ஆக்டிவ் ஆகிறதுனால நமக்கு வந்துட்டு வரது தான் வந்துட்டு பிம்பிள்ஸ். ஸோ இது எப்போ ஓவர் ஆக்டிவ் ஆகும் ஒருத்தங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க வந்து பியூபர்ட்டி வந்துட்டு அட்டைன் பண்ணும்போது இப்போ சரி பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஓவர் ஆக்டிவ்னஸ் ஆஃப் செபேஷியஸ் கிளாண்ட்னால நமக்கு வரது தான் வந்துட்டு பிம்பிள்ஸ் இல்லைன்னா முகப்பரு. ஸோ இந்த பிம்பிள்ஸ் இல்லைன்னா முகப்பரு நார்மலாக சில பேருக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும். இல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்டன் டயக்னோசிஸ் இருக்கலாம். லைக் பிசிஓடி, தைராய்டு இல்லைன்னா ஏதாச்சும் வெயிட் கெயின் இஷ்யூஸ் இல்லைன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டன் டயக்னோசிஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் இல்லைன்னா முகப்பரு வந்துட்டு வரலாம். ஸோ இந்த முகப்பரு வந்து நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்காக வந்துட்டு ஒரு ஸ்மாலாக வரும்போது நம்ம மேபி அதை ஒரு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வரும்போது நம்ம மெடிக்கலாக ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியாக நம்ம என்ன அதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காமிடோன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து சொல்லுவோம். ஸோ அதே வந்து ஒரு கொஞ்சம் பெருசாகி ஒரு ரெட்டிஷ் கலராக ஆச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு பேப்யூல் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே அந்த ரெட்டிஷ் அப்பியரன்ஸையும் மாறி ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டிஷ் இல்லைன்னா ஒரு எல்லோயிஷ் டிஸ்சார்ஜாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு பஸ்டியூல் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே வந்து ரொம்ப சில பேருக்கு அந்த பிம்பிள் வர ஏரியாவே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், டச் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட் ஒரு அப்பியரன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நோடியூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து சில பேருக்கு அந்த பிம்பிள் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால ஒரு அன்பியரபிள் பெயின் இருக்கும். அந்த ஏரியாவே அந்த பிம்பிள்னால ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ரொம்ப அன்பியரபிள் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கிறத வந்து நம்ம வந்து சிஸ்டிக் ஆக்னி இந்த மாதிரி சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு பிம்பிள் வந்து நம்ம ஸ்கின்ல எவால்வ் ஆகி வருகிற டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் வந்துருச்சு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா உடச்சி விடுவோம். இல்லைன்னா நம்ம கை என்ன பண்ணாது சும்மாவே இருக்காது. அதை பூ டச் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இடம் வந்துட்டு பிளாக் ஆகி ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி ஆகி ஒரு வந்து ஒரு பிளாக்கிஷ் ஒரு ஸ்கார் வந்துட்டு அந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு அந்த ஏரியா சுற்றி நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் வந்துச்சுன்னா நம்ம இந்த சீக் ஏரியாலலாம் வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது ஒரு கரும்புள்ளி வந்து ஃபுல்லாக ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அது இன்னுமே நம்ம ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் இல்லைன்னா ஒரு ஸ்கின் கலரை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இன்னும் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்துட்டு ஃபேட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்து போகணும், உங்களுக்கு ஒரு நார்மலாக ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோமியோ டாக்டராக பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன காஸ் எதனால இந்த பிம்பிள் வருது உங்களுக்குங்கிறத என்ன காசுன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப் வந்து நம்ம என்னென்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது. ஸ்கின் டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம கொடுப்போம்னா ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு இருக்குது. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து வெஜிடேரியன் சோர்ஸ்லேயுமே இருக்குது, நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷில் வந்துட்டு மத்தி மீனுன்னெல்லாம் சொல்கிற மீனில் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்நட்டில் இருக்குது, பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா சீட் வெரைட்டிலையுமே இருக்குது. ஸோ இந்த சீட்ஸு நட்ஸ் இது எல்லாமே டெய்லி நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு போர்ஷன் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வர்றது நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல.
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்கள் ஸ்கின் வந்து ஒரு நாளடைவில் வந்து நல்ல க்ளோயாக பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். இன்னொன்று நம்மஸை வந்து நீங்கள் ஜூஸாகவே எடுத்துக்கணும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு க்ளோயாக வந்துட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து போகக்கூடிய விஷயம் என்னென்னா தண்ணி குடிக்கிறது. யாருமே வந்துட்டு தண்ணி குடிச்சு அவங்கள வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட். நிறைய தண்ணி குடிங்க. உங்கள் பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று நம்ம பண்ணக்கூடாத விஷயம் பிம்பிளுக்கு ஒரு மெயினாக என்னென்னா டைரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் டைரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் டைரி ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து பிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டைரி ப்ராடக்ட் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதாவது ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு நம்ம பிளட்ல இமீடியட்டாக ஆக்ட் ஆகி நம்ம சுகர் லெவலை வந்துட்டு ஹை பண்ணுறது தான் வந்துட்டு ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட். ஸோ இது எதில் இருக்குன்னா நார்மலாக ஒயிட் ரைஸ், ஒயிட்டாக நீங்கள் சாப்பிட்ற என்ன ஃபுட்டாக இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் ஒயிட் ஃபுட், ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர், மைதா கண்டென்ட் இருக்கிறது, பேக்கரி ஃபுட்டு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது நம்ம பிளட்டில் வந்துட்டு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயிலி ஃபுட், ரொம்ப பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரியெல்லாம் ஆயிலி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டுமே நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலி பிம்பிள்ஸ்க்குன்னு இல்லை, நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, இப்போ இது எதுவுமே இல்லை உங்களுக்கு, காசு நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நம்ம கட் ஹெல்த் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கட் ஹெல்த் நல்லா இல்லைனாலுமே நமக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வரும். ஸோ நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்துட்டு நம்ம நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கிற ஃபுட்டாக வந்து நம்ம பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் வந்துட்டு கேர்டு, அதே மாதிரி நம்ம பழைய கஞ்சி, ஸோ இதெல்லாம் பெஸ்ட் டைப் ஆஃப் வந்துட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரோபயோட்டிக்காக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸை வந்துட்டு வராமல் தடுக்க வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் மேக்கப் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டெய்லி இப்போது லைஃப் ஸ்டைலில் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, அந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து மேக்கப் வந்து டெய்லி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி பிம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸில். அப்படி இருந்து நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேக்கப் போட்டு இல்லைன்னா ஏதாவது கெமிக்கலான ப்ராடக்ட் போட்டு அதை நீங்கள் ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கம்மியாக ஆகாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகிற ப்ராடக்ட் ரொம்ப மைல்டாக வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து மெயினாக வந்து ஹைஜீன். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைஜீனாக நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும். அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம்.